வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்லீரல் பற்றி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல இருக்கிற முக்கிய உறுப்புகளில் கல்லீரலும் ஒன்று. மனிதனையும் சேர்த்து தண்டுவடம் மற்றும் முதுகெலும்பு உள்ள எல்லா உயிரினங்கள்லையுமே கல்லீரல் காணப்படுது. செயற்கை முறையில் கல்லீரலை உருவாக்க முடியாது. நம்ம உடம்புல காணப்படுற நச்சு பொருட்களை கல்லீரல் தான் சுத்தம் செய்யுது. பைல் எனப்படும் பொருள் நம்ம உடம்புக்கு ரொம்பவே அவசியமானது. அப்படிப்பட்ட பொருளை கல்லீரல் தான் உற்பத்தி செய்யுது. பைல் என்ற பொருள் இல்லைன்னா நம்ம உடம்புல கழிவு பொருட்களை நீக்க முடியாது. முன்னாடியே சொன்ன மாதிரி செயற்கை முறையில் கல்லீரலை உருவாக்க முடியாது. ஆனால் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைன்றது கண்டிப்பாக சாத்தியம். கல்லீரல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை பொறுத்தவரையிலும் உறுப்பை வழங்குவரோட உடல்ல இருந்து ஒரு பகுதியை வெட்டி எடுத்து உறுப்பை பெற்றுக்கொள்பவர் உடம்புல வச்சா அந்த பகுதி தானா வளர்ந்து கல்லீரலா மாறிடும். கல்லீரல் சர்க்கரையை எப்பவும் தனது ஆற்றல் சக்தியாக உபயோகிக்கிறது கிடையாது. தன்னோட பகுதியில் சர்க்கரையை சேமித்து வைக்கும் பண்புடையது தான் கல்லீரல். நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற மருந்துகளை உடம்புக்கு ஏற்றாற்போல மாற்றுறது கல்லீரல் தான். என்சைம்கள் மற்றும் உடலுக்கு தேவையான வேதிப்பொருட்களை தயார் செய்கிறது கல்லீரல் தான். கல்லீரலோட எடை சுமார் 3 பவுண்ட். இது இடது மற்றும் வலது அறை என்று 2 பகுதிகளை கொண்டிருக்கு. நம்ம கல்லீரலில் நிறைய சத்துக்கள் மற்றும் தாது உப்புகள் அடங்கியிருக்கு. ஏன்னா நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம உடம்புல இருக்க மிக முக்கிய பகுதியான கல்லீரல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.